ஹாய் ஹலோ வெல்கம் டு டுடேஸ் செஷன் ஆஃப் லேர்ன் வித் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த சென்டென்ஸ். வெரி சிம்பிள் டாபிக். ஆனால் சென்டென்சஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் போக போக லெசன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன் நவ். நமக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் லெட்டர்ஸ் 26ன்னு தெரியும். அந்த செட் ஆஃப் 26 லெட்டர்ஸை தான் ஆல்ஃபபெட்னு சொல்லுவோம். ப்ளீஸ் கவனிங்க, ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஆல்ஃபபெட்ஸ்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லேயே இல்லை. ஸோ ஆல்ஃபபெட்க்கு என்ன டெஃபினேஷன்னு கேட்டால், a set of 26 letters from A to Z is known as alphabet. புரியுதா? நெக்ஸ்ட்டு, ஒரு எழுத்து இல்லைன்னா பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து உருவாகிறது தான் வார்த்தை, அதாவது வேர்ட்ஸ். டெஃபினேஷன் பாருங்கள். a letter or group of letters that has meaning is known as word. அதாவது மீனிங் வர மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வேர்டு. நெக்ஸ்ட்டு, சில வேர்ட்ஸு கம்பைன் ஆகி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக் சென்ஸ் இஸ் நோன் ஆஸ் அ சென்டென்ஸ். இந்த டெஃபினிஷனெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ லைக் ரைடிங் மை பைசைக்கிள். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வர சென்டென்சஸை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அங்கே பாருங்கள், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பெரட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை ஞாபகம் வச்சுக்க கீ பாயிண்ட்டை பாருங்கள், அங்கே கொடுத்துருக்கேன். டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்னால் டெல்ஸ் யூ சம்திங், அதாவது நம்மக்கிட்ட எதையோ ஒன்று டிக்ளேர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கறது தான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் ஆஸ்க்ஸ் யூ சம்திங், அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்குது அந்த சென்டென்ஸ், அப்படின்னா அது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். இம்பெரட்டிவ் சென்டென்ஸ் டெல்ஸ் யூ டு டூ சம்திங், அதாவது நம்மளை கமாண்ட் பண்ணுறது, இதை பண்ணு அதை செய்யு அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ் வந்து இம்பெரட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் எக்ஸ்ப்ரெஸஸ் சர்ப்ரைஸ், நம்ம ஃபீலிங்ஸையோ சர்ப்ரைஸையோ வெளிப்படுத்துகிற சென்டென்சஸை எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அகெயின் சொல்கிறேன், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் டெல்ஸ் யூ சம்திங், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் ஆஸ்க்ஸ் யூ சம்திங், இம்பெரட்டிவ் சென்டென்ஸ் டெல்ஸ் யூ டு டூ சம்திங், எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் எக்ஸ்ப்ரெஸஸ் சர்ப்ரைஸ். இந்த 4 கீ பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்சஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இதை அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்து சொல்கிறது அசர்ஷன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அசர்ட் பண்ணுற ஒரு டிக்ளேர் பண்ணுற சென்டென்சஸை டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இதோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். சென்டென்சஸ் தட் ஸ்டேட் அ ஃபேக்ட் ஆர் கிவ் அன் ஒப்பீனியன். ஃபேக்ட்னா உண்மைகள், ஒப்பீனியன்னா கருத்து. ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் நமக்கு ஏதாவது உண்மைகளை எடுத்து சொல்லுது, இல்லைன்னா ஒரு கருத்தை வலியுறுத்துதுன்னு அர்த்தம். தே எண்ட் வித் பீரியட்ஸ். இந்த டைப் சென்டென்சஸ் எப்பவும் பீரியட் இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப் இல்லை டாட்டு இதில் முடியும். தே கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா நேர்மறை, நெகட்டிவ்னா எதிர்மறை எண்ணங்கள். நேர்மறை எதிர்மறை தமிழ் இலக்கணத்தில் படிப்போம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த சென்டென்சஸ் நேர்மறை கருத்துக்களையோ எதிர்மறை கருத்துக்களையோ சொல்லும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த சன் இஸ் ஷைனிங். இது ஒரு ஃபேக்ட், சூரியன் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு டிக்ளரேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட். ராணி லைக்ஸ் டு டான்ஸ். இது ஒரு கருத்து, ராணிக்கு டான்ஸ் பண்ண பிடிக்கும்னு ஒருத்தரோட கருத்தை எடுத்து சொல்கிறதுனால இது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இட் இஸ் ரெய்னிங் நவ். இது ஒரு ஃபேக்ட்டு, அதாவது இப்போ மழை பெய்யுதுன்றது ஒரு ஃபேக்ட்டு. அதே சமயம் இது நேர்மறையான வாக்கியம். இட் இஸ் நாட் ரெய்னிங் நவ். இது எதிர்மறை வாக்கியம். இட் இஸ் ரெய்னிங் நவ், இட் இஸ் நாட் ரெய்னிங் நவ். ப்ளீஸ் நோட், இந்த சென்டென்சஸ் முடியறப்போ பீரியட் ஆர் ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைக்கணும். அடுத்து டைப் 2,
interrogative sentences. சில சென்டென்சஸ் நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கும், அதாவது கொஸ்டின் பண்ணும். கொஸ்டின் பண்ணுறத இங்கிலீஷில் இன்டரோகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் ஆல்வேஸ் ஆஸ்க்ஸ் அஸ் சம்திங். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருந்து கேட்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். பிகின்ஸ் வித் இன்டரோகேட்டிவ் வேர்ட்ஸ். இந்த சென்டென்சஸ் கொஷின் வேர்ட்ஸோட ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கொஷின் வேர்ட்ஸ் என்னென்ன? வாட், when, where, why, who and how. ஸோ கொஷின் வேர்ட்ஸோட ஸ்டார்ட் ஆகி நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும். ஆல்வேஸ் ends with question mark. இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் கொஷின் வேர்ட்ஸோட ஸ்டார்ட் ஆகி கொஷின் மார்க்கோட முடியும். கொஷின் மார்க் போடாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, they can be positive or negative. This is same like declarative. இதுவும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மீனிங்கில் வரும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்? இதில் கொஸ்டின் வேர்டு எது? வாட். வாட் இஸ் யுவர் நேம்னு நம்ம கேள்வி கேட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுது இந்த சென்டென்ஸ். வேர் இஸ் த லைப்ரரி? இங்கே வேர் தான் கொஸ்டின் வேர்டு. லைப்ரரி பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்குது. டு யூ லைக் காஃபி? உனக்கு காஃபி பிடிக்குமா? இதில் டூன்னு வருதே, அதான் கொஸ்டின் வேர்ட். காஃபி பிடிக்குமான்னு பாசிட்டிவாக கேட்குது இந்த சென்டென்ஸ். டோன்ட் யூ லைக் காஃபி? உனக்கு காஃபி பிடிக்காதா அப்படின்னு நெகட்டிவாக கேள்வி கேட்குது இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் டைப் 3, இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் ஏதாவது கமாண்ட் பண்ணினாலோ, ரிக்வெஸ்ட் பண்ணினாலோ, அட்வைஸ் பண்ணினாலோ, இல்லைனா ஒரு சஜஷன் கொடுத்தாலோ, ஆர் வார்ன் பண்ணினாலோ, இல்லை ஏதாவது ஒரு விஷஸ் கொடுத்தாலோ அதை இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இதோட ஹைலைட்ஸ் பாருங்கள். தே end with a period or an exclamation mark. இந்த சென்டென்சஸ் ஒன்று ஃபுல் ஸ்டாப்பில் முடியும், இல்லைன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க், தமிழில் ஆச்சரிய குறின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் முடியும். யூஸ்வலி there is no subject, so it is you. யூஸ்வலாக இது கட்டளை மாதிரி வர்றதுனால சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக சப்ஜெக்டை யூ அப்படின்னு வச்சுப்போம். தே கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இதுவும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஃபார்மில் வரும். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நவ். பி குவாய்ட், சத்தம் போடாமல் இருங்க, இது கமாண்ட் ஆர் கட்டளை. ப்ளீஸ் ஹாவ் அ சீட், தயவு செஞ்சு உட்காருங்க, இது ரிக்வெஸ்ட். டோன்ட் பி லேட், லேட்டாக வராதே, இது என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ், இது அட்வைஸ். பி கேர்ஃபுல் ஆன் த பீச், பீச்சில் பத்திரமா இரு, இது வார்னிங். என்ஜாய் த மூவி, இது குட் விஷஸ், மூவி பார்க்க போறியே ஹாப்பியாக இரு அப்படின்னு விஷ் பண்ணுறது. ஸ்டாப், நிறுத்துன்னு சொல்கிற இந்த கமாண்ட் பாசிட்டிவ் ஃபார்மில் இருக்குது. டு நாட் ஸ்டாப், நிறுத்தாத அப்படின்னு சொல்கிற இந்த கமாண்ட் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. லாஸ்ட் டைப் 4, exclamatory sentence. These type of sentences show strong emotions or feelings or surprise. சில எமோஷன்ஸை சொல்கிறேன். லவ், sorrow, joy, anger, surprise. இந்த மாதிரி இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற சென்டென்சஸை எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ்னு சொல்லுவோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள். தே end with exclamation marks, அதாவது ஆச்சரிய குறி ஆர் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் தான் எப்போவுமே இந்த சென்டென்சஸ் முடியும். தே கேன் பிகின் வித் கொஷின் வேர்ட்ஸ். சில சமயம் கொஷின் வேர்ட்ஸோட ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எண்டில் கொஸ்டின் மார்க் போடக்கூடாது, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் தான் போடணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா இப்போது? வாவ், இது சர்ப்ரைஸ். வாட் அன் எக்ஸைட்டிங் ஷோ இட் வாஸ். ஹவு கோல்ட் த நைட் இஸ். வாட் அ ஷேம். That was wonderful.
ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஆர் இமோஷன்ஸை காட்டுற மாதிரியான சென்டென்சஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். லெட்ஸ் சம்மரைஸ். அகேன் ஒன்ஸ் பாருங்கள். 4 types of sentences are declarative sentences that tell us something, interrogative sentences that ask us something, imperative sentences that command, exclamatory sentences that expresses feelings. இப்போ ஒரு illustration பார்ப்போம். ஒரு simple subject choose பண்ணிக்கோங்க. example you. ஒரு simple verb, இங்கே dance choose பண்ணியிருக்கேன். ஸோ subject plus verb, you plus dance. you dance. இதுதான் வந்து கான்செப்ட். இதை நீங்கள் 4 types of sentencesல எழுதணும். you danced. இது ஸ்டேட்மெண்ட் ஒரு டிக்ளரேஷன். நீ நடனம் ஆடினாய். ஸோ இது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். did you dance? இது கேள்வி. நீ நடனம் ஆடினாயா? இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். டான்ஸ் இது கமாண்ட். ஆடு. இம்பெரட்டிவ் சென்டென்ஸ். ஹவ் யூ டான்ஸ்ட் இது சர்ப்ரைஸ். ஆஹா, என்ன அழகாக நடனம் ஆடினாய். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ரிவ்யூ வித் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸ்னு கண்டுபிடிக்கலாம். சிட் டவுன் அண்ட் பி குவாய்ட். இது வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால இது இம்பெரட்டிவ் சென்டென்ஸ். டிட் யூ ஹாவ் ஃபன்? கேள்வி கேட்குறாங்க. அதனால் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஸ்டாப் இரிட்டேட்டிங் மீ. இது வார்ன் பண்ணுறாங்க, என்னை இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு. ஸோ இது இம்பெரட்டிவ் சென்டென்ஸ். கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதனால் இது டிக்ளரேஷன். வாட் ஆர் யூ பிளேயிங்? இங்கேயும் கேள்வி கேட்குறாங்க. இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். த பென்சில் இஸ் broken. இது வந்து நடந்து முடிந்த ஒரு உண்மை. பென்சில் வந்து உடஞ்சி போச்சு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் டிக்ளரேட்டிவ். வேர் இஸ் மை பென்? கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது இன்டரோகேட்டிவ். கோ டு யுவர் ரூம். இது கமாண்ட். உங்கள் ரூமுக்கு போங்க. இது வந்து கமாண்ட். ஸோ இது இம்பெரட்டிவ். விஷ் யூ அ சேஃப் ஜேர்னி. இங்கே விஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் இம்பெரட்டிவ். அவுச் தட் ஹர்ட்ஸ். இங்கே வந்து ஹர்ட் ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எக்ஸ்க்ளமேட்ரி. Thank you everyone. Hope this session was useful for you. Feel free to drop your doubts in the comment section. Please like, share and subscribe our channel. Thanks for watching.